கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் வந்துட்டு விடாமுயற்சி. ஆமாம், நீ இப்போ விடாமுயற்சி பார்த்த அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். பிகாஸ் நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலாக வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக பார்க்க முடிஞ்சுது. ஸோ இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயமே கிடையாது. நான் தான் பார்க்கலான்னு இருந்தேன். பட் இன்னைக்கு வந்துட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சதுனால வந்துட்டு விடாமுயற்சி பார்த்தாச்சு. ஸோ விடாமுயற்சி எப்படி இருக்குது, ஏகே ஃபேன்ஸுக்கு வந்துட்டு ஒரு பிளாஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கா, அண்டு 2 வருஷம் கழிச்சு வந்த ஒரு படம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அண்ட் மகள் திரும்பிய டேரக்ஷன் எப்படி இருக்குது, அண்ட் த்ரிஷா, நம்ம அர்ஜுன் சார், நம்ம ஏகே சார் ஆக்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இதை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் அண்ட் ரிவ்யூ பார்க்குறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு மாஸ்டர். இந்த படம் வந்துட்டு ஒரு ஹாலிவுட் படத்தோட ரீமேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எனக்கு நான் வந்துட்டு நம்பல. பட் ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வந்துட்டு மொக்க கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அவர் வந்துட்டு போட்டிருந்தார், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வரப்போகுது, சம்டைம்ஸ் வந்தால் இது மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண நல்லா இருக்கும், இல்லை இதுதான் கதை, அதோட அந்த படம் கதை இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் ஓகே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அப்படியே பிச்சு பிசுறாம அப்படியே எடுத்திருக்காங்க. அந்த படத்தோட ரீமேக் தான் இந்த படம். Listen, I'm looking for my wife. Look, I don't know how to tell you this, but I've never seen you before in my life. What is your problem? அண்ட் நான் நோட்டீஸ் பண்ணல. பட் எனக்கு வந்துட்டு பார்த்த ரிவ்யூஸ் கணக்குப்படி நான் சொல்கிறேன். அதில் வந்துட்டு மகிழ் திருமேனி அவரோட கதை கிடையாது இது. அண்ட் இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு ஆசைப்பட்டது ஏகே சார் தான். ஸோ மகிழ் திருமேனி அவரோட ஆசை கிடையாது. ஓகே சார், இந்த படத்தை இந்த கதையை இவர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டது மட்டும்தான் நம்முடைய ஏகே சார். இந்த படத்துல வந்து அஜித் சார் பஞ்ச் டயலாக் பேச மாட்டார். இந்த படத்துல அஜித் சாருக்கு ஒரு கிராண்ட் என்ட்ரி கிடையாது. இந்த படத்துல ஒரு பயங்கர பில்டப் இன்டர்வல் பிளாக் கிடையாது. ஆனாலும் இந்த படம் உங்களை அத்தனை பேரையும் திருப்திப்படுத்தும், இன்க்ளூடிங் தி ஃபேன்ஸ். என்னடா உங்களை போலீஸ்ல பின்ன மாத்தி மாத்தி வெறுப்பேத்துறீங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு 12 வருஷமோ என்னமோ தெரியல, ஒரு 20 வருஷம் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு மேரேஜ் இதில் இருக்காங்க. மேரேஜில் இருந்துட்டு ஒரு டைமுக்கு அப்புறம் ஒரு சின்ன விஷயத்தினால ஒரு பிரச்சனைலாம் வந்து கடைசியில் வந்துட்டு அவங்க பிரிகிற சூழ்நிலை வருது. ஸோ அந்த பிரிகிற சூழ்நிலை வரும்போது டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறேன், அந்த டிவோர்ஸ் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நான் எங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருக்கேன் அப்படின்னு த்ரிஷா சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்துட்டு ஒரு ரோட் ட்ரிப் போவோம், அப்போ வந்துட்டு உனக்கு நான் வீட்டில் கொண்டு விட்றேன், ஒரு 9 hours ட்ராவல் என் கூட வந்துடு, நான் உனக்கு வீட்டை கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஏகே சொல்கிறேன். சரி ஓகே அவங்க வந்துட்டு அந்த இதை ஒத்துக்கவும் முடியாமல் ஒத்துக்கவும் இது இல்லாமல் அவங்க ஓகே சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க கூட போயிட்டே இருக்கும்போது வந்துட்டு திடீர்னு இவங்க கார் பிரேக் டவுன் ஆகி நிற்குது. நின்னதுக்கப்புறம் ஒருத்தர் ட்ரக்கில் வராங்க. ட்ரக்கில் வரும்போது அவர் நம்ம அர்ஜுன். ஸோ அவர் வந்துட்டு இவங்களாம் பிக் பண்ணி அங்கே எல்லாம் நிறைய விஷயம் நடக்குது, அதெல்லாம் சொல்லி கழிச்சு பிக் பண்ணி இவங்களை கூப்பிட்டு போயிட்டு கடைசியில் பார்த்தா தன்னோட ஒய்ஃபை இங்கே நிப்பாட்டன்னு சொன்னாங்க. ஒய்ஃபை காணும். சரி அப்புறம் வந்துட்டு இவரை கண்டுபிடிச்சி இவருக்கு கேட்கும்போது நீங்கள் யாரு அப்படின்னு ட்விஸ்ட் அடிக்கிறாங்க. அப்போ தான் அவருக்கு பெரிதும் ஒய்ஃபை கடத்திட்டாங்க அப்படின்னு. ஸோ அவரோட ஒய்ஃபை அதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிச்சாரு, இட்ஸ் மீன்ஸ் ஆல் போலீஸ் அண்ட் எல்லாருமே இவருக்கு அகைன்ஸ்டாக இருக்காங்க, யார்கிட்ட உதவி கேட்குறதுன்னு தெரியல. கடைசியில் எப்படி இந்த இதை கண்டுபிடிச்சாரு, தன்னோட ஒய்ஃபை எப்படி காப்பாத்தினாரு, எப்படி இருக்கிறது தான் இந்த படத்தோட ஒரு கதை. I will shoot. I am not here to fight. Officer down. Officer down. கதையை எந்த அளவுக்கு ஃபேன்ஸுக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி எடுக்க முடிஞ்சா எடுத்துருக்கலாம். பட் ஏன் அப்படி எடுக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இல்லை இதுமே வந்து ஏகே சார் சொன்னதால இந்த படத்தோட இது வந்துட்டு இப்படி இருக்கணும், இந்த படம் எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொன்னதால அப்படி எடுத்துட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த படம் ஹாலிவுட்ல இருக்க அந்த படம் வந்துட்டு ஃப்ளாட்டாக தான் போகும். அது வந்துட்டு ஒரு ஃப்ளாட் மூவில் போயிட்டு இருக்கும். பட் அதை கண்டுபிடிக்கிற இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓகேவா இருக்கும். ஓ இது நடக்குது அப்படின்னு. My wife did not leave me. He's worried about the ones who know he's telling the truth. பட் இதை பார்க்கும்போது வந்துட்டு அவரு ரொம்ப கெஞ்சிட்டே இருந்தாரு. அது வந்துட்டு ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு மாதிரி தான் இருக்கும். இட் மீன் வந்துட்டு ஒரு ரியல் லைஃப்ல வேற என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், மூவில ஒரு போய் அடிக்க முடியுமா? அப்ப அது மாதிரி வந்துட்டு அங்க உண்மையா இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. பட் என்ன இருந்தாலும் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் உள்ள சேர்க்கும்போது வந்துட்டு அதை கொஞ்சம் பிளாஸ்ட் ஆகிற டைம் வரும் தெரியுமா. ஸோ இது வரைக்கும் முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே ஒரு பிளாஸ்ட் அப்படி மாதிரி வந்துட்டு ஒரு பிளாஸ்ட் ஆகிற டைம்ல வந்துட்டு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் உள்ள இன்க்ளூட் பண்ணி அதை மேலே கொண்டு வந்துக்கலாம். பட்
அவர் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸில் அவங்களை இன்க்ளூட் பண்ணி வரும்னு பார்த்தா ட்விஸ்ட் எல்லாம் கிடையாது, இதுதான் கதை. அப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு திடீர்னு பிக்கப் ஆகுது, அப்படியே ட்ராப் ஆகுது. Crime rate low. கொஞ்ச நேரமாவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு நான் இப்பமே நான் ஒரு ஏகே பேர் கூட கிடையாது, எனக்கே வந்துட்டு என்னடா இது அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே அடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான் எடுத்துட்டாங்க. இட் மீன் கம்பேரிசன் வந்து நான் ஒன்று பண்ணலான் இருக்கேன். ஸோ விஜய் ஃபேன் அப்படிங்கிறதுக்காக கிடையாது, அதுவும் ஒரு ஹாலிவுட் படம் தான். ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ், ஓகே, லியோ படம். ஸோ அப்போ அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் நீங்கள் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் அதை லியோ படத்தை திரும்ப நீங்கள் பார்க்கும்போது வந்துட்டு என்னடா இது, ஹைனா சீனு, அந்த சீன், இந்த சீன், இந்த சீன், இந்த சீன், ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்குது ஃபேன்ஸ் என்கேஜ் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த படத்தில் வந்து நம்ம நிறைய சீன் இன்க்ளூட் பண்ணிடலாம். அவங்க நிறைய ஸ்க்ரீன் பிளே ஒரு ஒரு ஃபயர் மோடில் கொடுக்குற மாதிரி, ஒரு பிளாஸ்ட் கொடுக்குற மாதிரி, அண்ட் என்ட்ரி சீன்ஸ் எல்லாமே பிளாஸ்ட் பண்ணியிருக்கலாம், பிளாஸ்டாக கொடுத்துருக்கலாம். கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு பிளாஸ்டாக இருந்திருக்கும். பட் ஆனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரில, ஏகே சார் என்ன நினச்சாருன்னு தெரில, அப்படியே சிம்பிளாகவே எடுத்துட்டாங்க. சிம்பிளாக இருக்குது. I'm so lost. இந்த படம் இப்படியே ஒரு சிம்பிளான கதை வந்துட்டு ஏகே சாருக்கு ஒரு பொருத்தமான கதையான்னு கேட்டா தெரில. அண்ட் வந்துட்டு ஃபுல் ஆஃப் மேக்கிங் அண்ட் ஆக்ஷன்ஸ் அண்டு வேரியபிள்ஸ் ஆஃப் கிரியேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்டு போக போக இந்த படத்தோட பின்னோட்டம் முன்னோட்டம் எல்லாம் போக போக கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் வந்து நமக்கு அந்த ஒரு கதை தெரிஞ்சதுனால எனக்கு வந்துட்டு எதுவுமா இருந்துச்சு. பட் நார்மல் ஆடியன்ஸாக நான் வந்துட்டு ஓகே பார்க்கலாம், நார்மல் ஆடியன்ஸாக செக் பண்ணி பார்க்கலாம், அப்படி ரீகால் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு போகுது வராங்க போகிறாங்க நிற்கிறாங்க பேசுகிறாங்க, வராங்க போகிறாங்க நிற்கிறாங்க பேசுகிறாங்க, கெஞ்சுறாரு அடிக்கிறாரு போகிறாரு வர ஒரு சுற்றுவட்ட பாதைக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துச்சு. பீஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த படம் பிடிக்காத காரணமே அதான். அப்படியே சுற்றிட்டே இருக்காங்க, திடீர்னு பார்த்தா போகிறாரு, திடீர்னு பார்த்தா வராரு. ஸோ இதுதான் காரணம். அதே மாதிரி தான் இந்த படம், அப்படி போகிறாங்க வராங்க, இப்படி போகிறாங்க வராங்க, அப்படி போகிறாங்க இப்படி போகிறாங்க, என்ன அப்படி இருந்துச்சு. பட் எனக்கு இந்த படம் வந்துட்டு பிடிச்சாங்கன்னா எனக்கு பிடிச்சி மேக்கிங் ஆக்ஷன், ஒரு காருக்குள்ளே வந்துட்டு அப்படியே டாப் ஆங்கிள் இருந்து ஒரு ஆக்ஷன் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அந்த ஆக்ஷன் வந்துட்டு செம்ம ஒரு இதாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் எடுத்துருக்கலாம், நல்லா வந்துட்டு பண்ணியிருக்கலாம். பட் ஏன் அவங்க அப்படி பண்ணலன்னு தெரில. ஏன்னா சிம்பிளான என்ட்ரி, ஒரு 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 ஃபைட்ஸ் வந்துட்டு ஒரு பீக் லெவல் கொடுக்குற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஏன் இப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரில. கொஞ்ச நாளா என் உலகமே என்ன சுத்தி நுழைங்கிட்டு இருக்கு. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு நான் நேர்கொண்ட பார்வை படத்தை நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன் நான். ஓகே, அதில் பாருங்க, அந்த படம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அமைதியாக சாதுவாக உட்காந்துருப்பாரு வக்கீல். ஸோ அவருக்குள்ள ஏதோ ஒரு குமுறிட்டே இருக்குது. ஒரு டைமுக்கு அப்புறம் வந்துட்டு இவனை போடணும் அப்படின்னு ஒருத்தவங்க ட்ரை பண்ணி ஒன்று பண்ணும்போது அப்போ வந்து அவர் அந்த டேப்லெட் போட மாட்டார், போடாமல் அதை தூக்கி போட்டுருவாங்க. போடாமல் வந்துட்டு இவர் அங்கே அவன் நான் போடாம மாட்டினது அவர் இல்லைடா, மாட்டினது பழைய மொத்த பகையும் ஓ மேலே இறங்க போகுது, தெப்பின் கோவம். அப்படி அந்த பிளாஸ்ட் வந்துட்டு அங்கே பயங்கரமாக இருந்துச்சு. அது ரீமேக் படம் தான். ஏன் அதனால சொல்கிறேன். ஸோ ஒரு பீக் லெவல் இங்கே கொடுத்துருக்கலாமே. அர்ஜுன் சார் வந்துட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் புரியாமல் அந்த விஷயம் புரிஞ்சு வர்ற மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து இவர் வந்துட்டு அவரோட ப்ரில்லியண்ட்டாக நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். பட் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அந்த விஷயம் அவருக்கு புரிய வரும்போது அவர் அப்படியே மெல்ல அதை வந்துட்டு கொண்டு போகிறாரு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் இல்லை, இவர் வந்துட்டு ஒரு ப்ரில்லியண்டான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ எதுவுமே காமிக்கல, சிம்பிளாக அப்படியே கோ வித் த ஃப்ளோ. அந்த கோ வித் த ஃப்ளோவில் தான் இந்த படமே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் நான் வந்துட்டு ஒர்க்கிங் பண்ண பிளேஸு பக்கத்தில் ஒரு தியேட்டருங்க. நேற்று செம்ம க்ரௌடு, செம்ம சத்தம். வெளியில் வரும்போது அந்த ஆடியன்ஸ் வெளில வரும்போது பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை, சாதுவாக தான் வந்தாங்க. ஆனால் அப்படியே கட் பண்ணால் இன்னைக்கு அங்கே அந்த அளவுக்கு கூட்டமே கிடையாது.
இருக்கு. பட் ஓரளவுக்கு மீடியமான ஒரு ஆட்கள் தான் இருக்காங்க, பெருசாக அங்கே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபேன்ஸா நான் வந்து ஒரு ஃபேன் கிடையாது, பட் ஃபேன்ஸா நானே வந்துட்டு என்னோட ஒரு இதில் நான் ஒப்பீனியனாக சொன்னேன் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆல் ஓவர் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். அப்படி சொன்னோம் அப்படின்னா வந்துட்டு என்கரேஜ் மூமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே, அப்படி ஒரு என்கேஜ் பண்ணுற மாதிரி எந்த மூமெண்ட்டும் கிடையாது. சிம்பிளாக தான் இருந்துச்சு. அதுவும் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு அப்படியே படுத்து அப்படியே நம்ம வந்துட்டு பொங்கியெல்லாம் முடியாது, அந்த அளவுக்கு ஸ்லோவா. எஸ், அவ்வளோதான், ஏகே வர போறாரு, அடிக்க போறாரு. அப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். கடைசியில் பார்த்தா அது நடக்காது. சரி, இவர் இந்த படத்துல இவ்வளோ இது இருக்குது, பட் அப்படியே கட் பண்ணா வந்துட்டு அர்ஜுன் சார் இருக்காருல்ல, சரி அவர் ஏதாவது பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட கேரக்டர்ஸுக்கு ஏதோ பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ்ல பார்த்தா அவரே வந்துட்டு ஒரு இதுக்குள்ள ஒன்று செத்துருக்காரு. ஏன் ஏன் அங்க வந்துட்டு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் பேக் வச்சிருக்கலாம், அதில் அவர் டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்கலாம், ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கலாம், என்னென்ன வச்சிருக்கலாம். அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. ரெஜினா, ஸோ அவங்களுக்கும் இவருக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. அது பார்க்கும்போது வந்துட்டு அந்த ஒரு சீனுக்காக மட்டுமே ஒரு ஃப்ளாஷ்பேக் சிம்பிளா இருக்கும். எல்லாமே சிம்பிள். ஏகேனாலே சிம்பிள். லைக் எப்படி சொல்றது, எங்கால் வந்துட்டு ரொம்ப சிம்பிளிசிட்டின்னு சொல்றாங்கல்ல, ஸோ அதுக்கு இந்த படம் ஒரு ப்ரூஃப்னு நான் நினைக்கிறேன். அவரோட கதை கன்னடத்துக்கு கொஞ்சம் மாற்றி ஒரு படம் எடுத்திருக்காங்க, பட் இந்த கதை இவருக்கு சூட்டபிள் தான். பட் இப்படி எடுத்ததுனால இவருக்கு சூட்டபிள் கிடையாது. இப்படியே இந்த ஒரு மேக்கிங் வந்துட்டு கண்டிப்பா வேற ஏதாவது ஒரு வளர்ந்து வர்ற ஆக்டர்ஸ் இல்லை வந்துட்டு வேற யாருக்காவது நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் இது வந்துட்டு என்ன கேட்டால் ஏகே சாருக்கு சூட்டபிள் கிடையாது. பட் ஓகே, ட்ரை பண்ணியிருக்காங்க, ஓகே. பட் 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு இந்த படம் ஒர்த்தான்னு கேட்டால் என்னோட ஒப்பீனியன் ஒர்த்து கிடையாது, சுத்தமாக ஒர்த்து கிடையாது. ஓகே, ஏன்னா நானே வந்துட்டு வேதாளம் படத்தெல்லாம் எப்படி பார்த்தோம் தெரியுமா, விவேகம் படம் கூட எனக்கு ஓரளவுக்கு ஓகேவா பிடிச்சிருக்கலாம். ஏன்னா இந்த படம் அவ்வளோ எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஏன் அப்படின்னா எனக்கு அந்த ஹாலிவுட் படத்தோட கதை தெரிஞ்சதுனாலே என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு அந்த கதை தெரியும். ஸோ அதனால வந்துட்டு இதை பார்க்கும்போது எனக்கு பெருசாக ஒன்றும் என்கரேஜ் இல்லை. அப்படி என்கரேஜ் மூமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லியோ படத்தோட கதையும் வந்து எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு பார்க்க இருந்து அதை அப்படியே வந்துருச்சு, நான் பார்த்துட்டேன். அப்புறம் லியோ படம் பார்த்தா என்னடா இது ஏதோ அந்த படம் தாங்க ஃபைனான்சியல்லாம் வருது, இப்படிதான் இருந்துச்சு. அப்படி போக தான் ஓ இது அந்த படம் தான், பட் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரிதான் இது அந்த படமா இருந்தாலும் கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். அது ஏகே சார் ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்கன்னா, மெச்சூர் ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்கன்னா ப்ளீஸா தப்பா இருக்காதீங்க. அவங்களுக்கு இது புரியும், நான் சொல்றது இது எதுக்கு என்னதுன்னு உங்களுக்கு புரிஞ்சா எஸ் பிரதர் யூ ஆர் கரெக்ட் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா சில பேர் வந்துட்டு நீ விஜய் ஃபேனுங்கிற, அப்படியே கட் பண்ணால் என்னோட படம் பிடிக்குங்கிற, இப்படி பண்ணா இந்த படம் பிடிக்கலங்கிற, இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஸோ ரிவ்யூவை கரெக்டாக கேட்டு கரெக்டாக ரிப்ளை பண்ணுங்க, சரி கமெண்ட் பண்ணுங்க, தப்பாக எடுத்து கமெண்ட் பண்ணாதீங்க. ஓகே, இது வந்துட்டு இட் மீன் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படம் வந்துட்டு நேற்று பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸ் நான் பார்த்துருந்தேன். ஸோ அந்த ரீல்ஸில் வந்துட்டு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, நான் தேட்டர் முன்னாடி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கூட்டம் க்ரௌட், அந்த இடத்துல வந்துட்டு பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே ஒரு கூட்டம் இருக்குது. பட் ஆனால் ஒரு ஆம்புலன்ஸோ ஒரு எமர்ஜென்சியோ எதுக்காக வந்துச்சுன்னா வழி விட மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு. அப்போ வந்துட்டு அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ், வேரியபிள்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்துட்டு அந்த வீடியோஸ் வந்து இருந்துச்சு ரீல்ஸில். அப்படியே கட் பண்ணா அவர் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாரு, செக்ஸ் ஸ்டோரி போட்டாரு. அதில் வந்துட்டு மெச்சூர் ஃபேன்ஸ், மெச்சூரிட்டி இல்லாதவங்க, இதுதான் டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு. ஏன்னா ஒருத்தர் சொல்லியிருந்தா போடாமல் இரு அப்படின்ட்டான், அந்த ஒரு கமெண்ட் இருக்குது. இன்னொருத்தர் வந்துட்டு இனிமேல் திருந்திக்கிறோம் ப்ரோ, தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு. ஸோ இதுதான் இது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது தான் நான் சொல்கிறேன். சிம்பிளாக பார்த்து புரிஞ்சு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா டக்கு நமக்கு புரியாமல் ஏதாவது கமெண்ட் பண்ணிவிடாது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம், 2-3 வாட்டி கூட பார்க்கலாம். பட் ஓகே நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். பெருசாக
பெருசா ஏதோ இருக்கு, பெருசா சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா சத்தியமா நீங்க ஏமாற்றப்படுவீர்கள். அப்படிலாம் கிடையாது. ஏகே சாரை பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஒரு 3 வாட்டி கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு தமிழ் படம் தான். ஓகே, மற்ற மாதிரி ஒரு ஃபேன் மூமெண்டா பார்க்கும்போது ஒண்ணுமே கிடையாது. ஃபேன் மூமெண்டா எதுவுமே இல்லை. சிம்பிளா எடுத்திருக்கிறாங்க. அண்ட் இன்ஸ்டால, ரீல்ஸ்ல, அதுல இதுல ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்க பார்த்தது எல்லாமே உண்மைதான். பிகாஸ் என்ன சொல்லியிருக்கானுங்க, ஏன் பொண்டாட்டியே இருக்காங்க அந்த மாதிரி தான். ஸோ அந்த கதை தான் இது. அதில் வந்துட்டு மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஒரு கணவரோட ஏக்கத்தை நீங்க இதை பார்க்க முடியும். ஓகே, அண்ட் மீண்டும் வந்து நான் உங்கள் மாஸ்டர்.